வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சீரீஸில் இது 3வது பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியாக, அதாவது நீங்கள் எல்லாத்தையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு காந்தத்தன்மை வாய்ந்த ஆளுமையாக மாறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய 11 பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த 11 பழக்கங்கள் நம்மக்கிட்ட இருக்கும்போது இதை பார்க்குற மற்றவங்க கிட்ட நாம் இவங்களுடைய பர்சனாலிட்டி கொஞ்சம் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 11 பழக்கங்களில் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றிக்கோங்க. அதை மாற்றிக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக மாற முடியும். முதலாவது, டோன்ட் ஷோ ஆஃப். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன், நான் ஒரு வெற்றியாளன், நான் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வெளியே அதை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் நல்ல ஒரு லக்ஸுரியான விஷயங்களை வாங்கக்கூடாது. உங்கள் லைஃப் டெவலப் ஆகிக்கிட்டே போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர் அவங்கக்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதையே ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சில பேர் அதை அடிக்கடி டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி குணம் கொண்டவங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கே இவங்க என்னடா ரொம்ப ஷோ காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான குணங்களை நாம் தவிர்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இரண்டாவது, அவாய்டிங் த ஃபீட்பேக். இப்போ சில பேர் நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும்போது அல்லது நம்ம ஒரு சில விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணாதப்போ நமக்கு சில ஃபீட்பேக்ஸ் அல்லது கிரிட்டிசிசம் வருவது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நபர்கிட்டருந்து ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அதை ஏற்றுக்கணும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிரிட்டிசிசம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, நான் பண்ணுறது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மையில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு தவறான பழக்கம். மூன்றாவது, ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். சில பேர் பேசும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, இல்லை அது எப்படின்னா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னாவே அவங்க சொல்கிற கருத்து தவறு, நான் சொல்கிறது சரி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அதே சமயம் சரியாக இருப்பது ரொம்பவும் முக்கியம். இந்த இடத்துல நம்ம மற்றவங்களை மட்டம் தட்டி பேசும்போது, மற்றவங்களுடைய கருத்துக்களை தவறு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் ஒரு விவாதம் புரிவது மாதிரி பேசுகிறது பார்த்திங்கன்னா மற்றவங்களை சின்னதாக லைட்டாக ஒரு காயப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அடுத்த முறை நீங்கள் கான்வர்சேஷனில் ஈடுபடும் போது மற்றவங்களுடைய கருத்துக்களையும் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான்காவது, ஐ எம் ரைட், அதர்ஸ் ஆர் நாட். நான் மட்டும்தான் சரி, மற்ற யாருமே சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிக தவறான ஒரு நம்பிக்கை, மிக தவறான ஒரு பழக்கம். ஐந்தாவது, ஹவு குட் ஐ ஆம். சில நபர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கெல்லாம் அவங்களுக்கு புகழாரம் சூட்டுறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க. யாரெல்லாம் அவர் புகழ்கிறாங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய பேச்சை கேட்குறாங்களோ அந்த நபர்கள்கிட்ட மட்டும்தான் பழகுவாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க. அதோடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவங்களுடைய பெருமையை, அவங்களுடைய புகழை பாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சொந்தமாகவே ஒரு துதி பாட ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு தவறான ஒரு பழக்கம். எப்போவுமே நம்மளை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடாது. நம்மளை பற்றி மற்றவங்க தான் பெருமையாக பேசணும். இதுலேயே இன்னொரு கேட்டகரி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நண்பர்கள் வீட்டுக்கோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகும்போது ஏதாவது ஒரு பொருளை பார்ப்பாங்க. ஒரு பைக்கோ, ஒரு டிவி வாங்கியிருப்பாங்க, ஒரு ஃபோன் வாங்கியிருப்பாங்க. இதை எங்கே வாங்கினீங்க, இதோட விலை என்ன அப்படின்னு சில பேர் அப்படியே நாசுக்காக விசாரிப்பாங்க. இதோட விலை 45,000 ரூபாய்ங்க, நாங்கள் இந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்ன உடனேயே, என்னங்க இது 45,000 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்கியிருக்கிறீங்களே, போன மாதம் தான் என் மகனுக்கு வாங்கி கொடுத்தேன், 42,000 ரூபாய்க்கு வாங்கினுங்க, 45,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு ஏதோ இவர் ஒரு லட்சக்கணக்கில் ஒரு பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட் அடித்த மாதிரியும், நம்ம ஒரு லட்சக்கணக்கில் லாஸ் ஆன மாதிரியும் சில பேர்லாம் பேசுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே என்கிட்ட சொல்லிடக்கூடாதா, நான் பண்ணி கொடுத்துருப்பேனே,
எனக்கு அவரை தெரியுமே, எனக்கு இவரை தெரியுமே அப்படிலாம் வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதாவது எனக்கு தெரியும், நான் அதில் வந்து ஒரு பெஸ்ட், நான் ஐம் அன் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு காமிச்சிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியே சில பேர் வந்து நடந்துக்குவாங்க. இது ஒரு தவறான பழக்கம். 6வது ஐ, மீ, மைசெல்ஃப். சில பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடையது, நான் அப்படிங்கிற ஒரு தன்மையிலேயே வந்து இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் இவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் இவங்க போய் ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மற்றவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை இவங்களுக்கு சரியாக செய்யணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க, ஆனால் இவங்க மற்றவங்களுக்கு அதே மாதிரியான விஷயத்த செய்யறதுக்கு தயங்குவாங்க. ஒரு சர்வீஸை வந்து எல்லாரும் எனக்கு பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் நான் வந்து ஒரு சர்வீஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இது ஒரு தவறான ஒரு மனப்பான்மை. 7வது என்டரிங் அ கான்வர்சேஷன் வித்தவுட் இன்விடேஷன். ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பக்கத்தில் இருந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம், தெரியாதவங்களாக இருப்பாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா கான்வர்சேஷனில் சம்மந்தம் இல்லாமல் மூக்கு நுழைப்பாங்க. அது வந்துங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிப்பாங்க பாருங்கள். இது ரொம்ப தவறான ஒரு பழக்கம். நம்மளை யாராவது ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய கருத்தை மதிக்கிறாங்க, அதனால் நம்மக்கிட்ட ஒரு கருத்தை கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒருத்தங்க நம்மக்கிட்ட எந்த ஒரு கருத்தையும் கேட்காம இருக்கிறப்போ நாம முன் வந்து அவங்களுடைய விஷயத்தில் கான்வர்சேஷனில் வந்து இடையூறு பண்ணக்கூடாது. 8வது நாட் பீயிங் கிரேட்ஃபுல். நன்றி மறத்தல். ஒரு சில பேர் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய நண்பர்களோ யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு சரியான ஒரு நேரத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ரிஸ்க் எடுத்து கூட ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாங்க, கொஞ்சம் பணம் காசு வச்சுருப்பாங்க. அப்போது யார் இவங்களுக்கு ஒரு காலத்தில் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது இவங்க வந்து செய்ய மாட்டாங்க, அந்த நன்றியை மறந்துடுவாங்க. ஸோ நன்றி மறந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேல்யூவை நாம் இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நன்றி மறப்பது நன்றன்று. 9வது ரெஃப்யூசிங் டு அட்மிட் மிஸ்டேக்ஸ். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதற்கு மறுப்பது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து தவறு செஞ்சதுக்கான காரணம் இவங்க தான், இவங்க இப்படி பண்ணினதுனால தான் நான் வந்து இப்படி தவறாக போயிட்டேன், நான் வந்து இப்படி தவறாக செஞ்சேன், நான் இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்ததுக்கு காரணம் நான் இல்லை, இவங்க, இந்த சிச்சுவேஷன், இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தவிர்த்து எல்லாத்தையும் கை காமிப்பாங்க, அவங்கள தவிர்த்து எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரியான இந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸை வந்து இது நான் செய்த தவறு தான் அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர்ந்து போக முடியும். ஆனால் அந்த தவறையே அது எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அது யாரோ செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு மற்றவங்க மேலே அந்த பழியை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த தவறுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த தவறு கற்றுக் கொடுக்கும் பாடமும் நமக்கு கிடைக்க போவதில்லை. அதனால் நம்ம வளர்ச்சி அடையக்கூடிய அந்த வளர்ச்சி அங்கேயே வந்து ஸ்டாப் ஆயிடும். 10வது நாட் லிசனிங் டு தி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ். சில நேரத்தில் வாழ்க்கையிலையோ பிஸ்னஸ்லேயோ நம்ம முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய தருணங்களில் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் நமக்கு வந்து வரும். அந்த ஃபீட்பேக் வந்து முக்கியமான ஃபீட்பேக்காக கூட இருக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் வளர 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 முடிவெடுத்து பழகி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நண்பர்களே, நம்ம சுயமாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம்தான், ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, என்னென்னா மற்றவங்களுடைய ஒப்பீனியனும் நம்ம வந்து கேட்கணும். நம்ம முடிவெடுத்து பழகணும், நம்முடைய முடிவு நம்முடையதாக இருக்கணும், ஆனால் ஒப்பீனியனை நம்ம வந்து வரவேற்கணும். அடுத்தவங்களுடைய கருத்தை நம்ம எப்போவுமே கேட்குறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அப்படி கேட்குறதுக்கு தயாராக இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து சில நேரத்தில் தவறு அதிகமாக செய்ய ஆரம்பிப்போம். 11வது கிவிங் லோ வேல்யூ. சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்ல குவாலிட்டியாக தரமான பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆரம்பத்தில் நல்ல தரமான விஷயங்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லெவலே வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோ குவாலிட்டியை வந்து இந்தா புடி, இந்தா இதை வாங்க, இந்தா அதை பண்ண, அவ்வளோதான், இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும், அது இதுக்கு மேலே எதிர்பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு லோ குவாலிட்டியான பொருட்களையோ லோ வேல்யூபிளான, அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருட்கள் மட்டும் கிடையாது, ஒரு ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இட் மே பி எனிதிங், எதுவாக இருந்தாலும் தரம் குறைவான கருத்துக்களை, தரம் குறைவான பொருட்களை, தரம் குறைவான விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு அள்ளி வீச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஒரு மமதை இருக்கக்கூடாது. இதுவும் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். இந்த 11 விஷயங்கள்
நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துக்கணும். இதில் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். திருத்தி கொள்ளும் பட்சத்தில் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு கட்டாயமாக நம்மளால் போக முடியும். நண்பர்களே, இந்த சீரியஸ் கண்டினியூ ஆக போகுது. அடுத்தடுத்து பர்சனாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ச்சியாக வரப்போகுது. அதை எல்லாத்தையும் பாருங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.